தலைமேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவே நான் மலையாய் உயர்வடைவே தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே நீர் போல் தூய்மையையும் என் நினைவில் ஓட செய்யும் நீர் போல் தூய்மையையும் என் நினைவில் ஓட செய்யும் சேற்றினில் நான் விழுந்தால் என்னை சீக்கிரம் தூக்கிவிடும் என்னை சீக்கிரம் தூக்கிவிடும் தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்வையற்ற அந்த பத்திமேயு என்ற அந்த குருடனுக்கு உன் நம்பிக்கை உனக்கு சுகத்தை கொடுத்து என்று சொல்லி இயேசு ஆண்டவர் பார்வை கொடுக்கிறார். இந்த நாளிலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்ற அந்த வார்த்தையை இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துவண்டு போயிருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம், பலவிதமான துன்ப துயரங்களோடு வாழ்க்கையை துவண்டு போயிருக்கலாம், எதிர்காலத்தை எப்படி நாம் எதிர்கொள்வது என்று தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்விலே பல நிலைகளில் நாம் குருடர்களாக நாம் இருக்கிற இடத்திலே முடுங்கி போயிருக்கலாம். இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், இந்த நொடியிலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நீ விரும்புகிறாய். நம்ம சொல்வோம், நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வருவோம். அன்று அந்த பார்வையற்ற பத்திமேயுக்கு உன் நம்பிக்கை உனக்கு சுகத்தை கொடுத்து என்று சொன்னது போல நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு பங்கேற்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்திலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நாளிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக என்னோடு இணைந்து நம்பிக்கையோடு உலகத்தின் பல இடங்களிலிருந்து ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக
ஆலயத்துக்கு வர முடியாமல் தங்களுடைய இல்லங்களிலிருந்து அமர்ந்தவாறே திருப்பலியை பங்கேற்று ஜெபிக்கிற நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே இயேசுவை அடைய எத்தனையோ முயற்சி செய்த பொழுது நாம் அதற்கு இயேசுவை சந்திக்க ஒரு உந்துகோலாக இருப்பதற்கு பதிலாக ஒரு தடையாக இருந்திருக்கிறோம். இந்த நிகழ்வு வரக்கூடிய அந்த ஒரு சில நபர்களைப் போல மற்றவர்களை நாம் அதட்டி இருக்கிறோம். அந்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே விசுவாசத்திலே நாம் வேறு நிற்காமல் இயேசுவே தாவீது மகன் என் மீது இரக்கமாயிரம் என்று அதை கட்டிய அந்த பார்வையற்ற அந்த பத்துமையை போல நம்முடைய வாழ்விலே நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படாமல் நாம் வாழ்ந்த அந்த நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளையும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீ எந்த நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப்பார், மனம் மாறு. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 4 மற்றும் அதிகாரம் 2 1 தொடங்கி 5 முடிய. சகோதர சகோதரிகளே, இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளருக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார். அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளராகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். அவர் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும், ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகர்ந்தார். இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைப்பிடிப்போரும் பேறு பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைக்கும் யோவான் எழுதுவது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான கடவுளிடமிருந்து அவரது அரியணை முன் நிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. ஏபேசில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. தமது வலக்கையில் 7 விண்மீன்களை உறுதியாய் பிடித்து கொண்டு
7 பொன் குத்துவிளக்கு தண்டுகள் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே. உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன். தீயவர்களை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதும், திருத்தூதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்து கொள்கிறவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ மன உறுதி கொண்டுள்ளாய். என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய். ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ எந்நிலையிலிருந்து தவறி விழுந்துவிட்டாய் என்பதை நினைத்துப்பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பர். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர். தம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவர். பல்லவி. வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 35 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டுமென விரும்புகிறேன் என்று கேட்டார். அதுக்கப்புறம், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசுவிடம், பார்வை பெறும்,
உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? ஆண்டவரை, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, மக்கள் நடந்து செல்லக்கூடிய சாலையிலே ஒரு பெரிய கல் ஒன்று கிடந்தது. அவ்வழியே பயணம் செய்த அனைத்து மக்களும் அந்த கல்லிலே இடிபடாத அளவுக்கு ஒதுங்கி நடந்து சென்றார்கள். யாருக்கும் அந்த கல்லை சாலை ஓரத்திலே போட வேண்டும் என்ற மனமில்லாமல் பயணமானார்கள். அந்த பக்கம் வழியாக பார்வையற்ற ஒரு தம்பதியினர் ஒரு குச்சின் துணையோடு சாலையிலே நடந்து வந்தார்கள். அவ்வாறு நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது சாலையிலே கிடந்த அந்த கல்லை, குச்சியை தட்டுவதின் வழியாக உணர்கின்றார்கள். உடனே அவர்கள் இருவரும் அந்த கல்லை மெதுவாக உருட்டி சாலையின் ஓரமாக தள்ளுகின்றார்கள். இதை கண்ட மற்ற பார்வையுள்ள மனிதர்கள் தங்களின் பார்வையற்ற மனநிலை குறித்து வெட்கப்பட்டார்கள். இந்த பார்வையற்ற தம்பதியினரை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் ஓடிப்போய் அவருடைய கால்களில் விழுந்தார். தொடர்ந்து அவர், இந்த உலகத்தில் பார்வையுள்ள நாங்கள்தான் பார்வையிட்டவர்கள், பார்வையிட்டவர்களாக உள்ள நீங்கள் பார்வையுள்ளவர்கள் என்று கூறினார். உடனே அந்த தம்பதியர், பார்வை என்பது புறம் சார்ந்தது மட்டுமல்ல, மாறாக அகம் சார்ந்தது கூட என்று பதிலளித்து தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, பார்வையிட்டவர்கள் தங்களுடைய அகக்கண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். அதிலும் குறிப்பாக தங்களுடைய உணர்வால் தங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சக மனிதர்களை அறிய முடியும். அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றவர் தான் இந்த பார்வையற்றோர். எனவே பார்வை என்பது புறம் சார்ந்தது மட்டுமல்ல, மாறாக அகம் சார்ந்ததாக இருக்கிறது. இந்த உலகில் நடக்கக்கூடிய அநீதிகளை கண்டும் காணாமல் சுயநலத்தோடு வாழ்வதும் பார்வையற்ற தன்மைக்கு முன் உதாரணம்தான். நாம் சாலையில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு முன்னால் ஒரு விபத்து நேரிடுகிறது என்றால் அதை கண்டும் காணாமல் இருப்பது பார்வையற்ற தன்மைக்கு முன் உதாரணம். விபத்து நடக்கிறது, அந்த விபத்து நடக்கிற சூழலை நம்மாலான முதலுதவி செய்யும் பொழுது நாம் பார்வையற்றவராக இருந்தாலும் பார்வை உள்ளவர்களாக நாம் மாற முடியும். இந்திய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு ஒரு வல்ல செயலை செய்கிறார். வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த பார்வையற்ற ஒருவருக்கு மீண்டும் பார்வை கொடுக்கிறார். இயேசு ஆண்டவர் வழியோரமாய் செல்கிறார். பிச்சை எடுத்து பார்வையற்றவராக இருந்த அவன், இயேசுவே தாவீது மகனே என் மீது இறங்கும் என்று கத்துகிறான். அங்கிருந்தவர்கள் அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் தொடர்ந்து சத்தமாக, இயேசுவே தாவீது மகனே என் மீது இறங்கும் என்று ஜெபிக்கின்றான். அவன் அவ்வாறு ஜெபிக்கிற பொழுது இயேசு ஆண்டவர் அவனுடைய பக்கத்தில் வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்கிறார். அவன், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்கிறான். இயேசு ஆண்டவர், உன் நம்பிக்கை உனக்கு சுகத்தை கொடுத்தது, பார்வை பெறு என்று சொல்லி அவனுக்கு பார்வை கொடுக்கிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த வல்ல செயல் மூலமாக பார்வையற்று புது வாழ்வு பெற பார்வையற்ற நபரின் நம்பிக்கையே அடிப்படையாக இருந்தது. இந்த நம்பிக்கை வழியாக பார்வை பெற ஒரு வகையினர் துணையாகவும் மற்றொரு வகையினர் தடையாகவும் இருக்கிறார்கள். பார்வையற்ற அந்த நபர் இயேசுவின் வருகைக்காக பல நாட்களாக காத்திருந்தது போல தெரிகிறது. மக்கள் கூட்டம் கடந்து போவதை தன்னுடைய அகக்கண்கள் வழியாக உணர்ந்த அந்த பார்வையற்ற நபர் ஒரு தேடலோடு இது என்ன என்று வினவுகிறார். உடனே அவருக்கு உதவி செய்யும் விதமாக நாசரேத்து இயேசு போய் கொண்டிருக்கிறார் என்ற பதில் கூறுகின்றனர். இவருக்கு பதில் சொன்ன அவர்கள் நினைத்திருந்தால் இந்த மனிதரை உதாசனப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இவர் கேட்ட கேள்விக்கு பதில் கூறுகிறார்கள். இதன் வழியாக இயேசு
இயேசுதான் அந்த வள்ளியோரமாக செல்கிறார் என்பதை உணர்ந்த அவர் அவ்வாறு ஜெபிக்கின்றார். இயேசுவே தாவீது மகனே என்று கூக்குரலிட்டு கூப்பிடுகிறார். இயேசுவிடம் நம்பிக்கையோடு அணுக ஒரு சாரார் உதவி செய்கின்றார்கள். ஆனால் இயேசுவை அடைய முடியாதவாறு ஒரு சாரார் தடையாக இருக்கிறார்கள். இவர் இயேசுவை நோக்கி கூக்குரலிடும் போது அமைதியாக இருக்குமாறு அதட்டினார்கள். இது அவருடைய மனிதநேயமற்ற அந்த சிந்தனையும் செயல்பாட்டையும் சுட்டி காட்டுகிறது. ஆனால் மனம் தளராமல் தடைகளை தாண்டி இந்த பார்வையற்ற நபர் தாவீது மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்துகிறார். அவருடைய கண்களிலே நம்பிக்கை கண்ட இயேசு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்டபோது, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த நபர் தன்னுடைய எதிர்நோக்கியை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு அவருடைய நம்பிக்கை கண்டு, பார்வை பெறும் உம்முடைய நம்பிக்கை உண்மைக்கு நலத்தை கொடுத்தது என்று சொல்லி புது வாழ்வை வழங்குகிறார். இந்த வல்ல செயல் வழியாக பார்வையற்ற அந்த நபர் கடவுளை போற்றி புகழ்ந்து இயேசுவை பின்பற்றுவதாக நான் வாசிக்கிறோம். இன்றைய நற்செய்தி நம்முடைய அகக்கண்கள் வழியாக இயேசுவை உணர்ந்து அவர் கொண்டு வந்த மீட்பை சுவைக்க அழைப்படுகிறது. ஆண்டவர் இயேசுடைய அந்த மீட்பை சுவைக்க ஏராளமான நபர்கள் உதவி செய்வார்கள். அதே போல் அவரை நோக்கி செல்ல தடையாக இருப்பார்கள். ஆனால் நாம் தடையாக இருப்பவர்களை பொருட்படுத்தாமல் உதவி செய்வனுடைய அந்த வழிகாட்டுதல்படி இயேசுவை உணர்ந்து அருளை பெற்று புது வாழ்வு அடைந்திட அந்த பார்வையற்றவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது அகம் சார்ந்த ஒரு பயணம். இந்த பயணத்திலே ஆண்டவர் இயேசுவை முழுமையாக உணர்கிற பொழுது நம்முடைய புறம் சார்ந்த பயணமும் தெளிந்த பார்வை கொண்டதாக இருக்கும். இந்த பார்வையற்ற நபர் நலம் பெற்றார். அதுக்கு காரணம் அவருடைய அகம் சார்ந்த பயணம் இயேசுவை நோக்கி முழுமையாக இருந்தது. எனவே தான் அவர் அகம் சார்ந்த அந்த பயணத்திலே புது பார்வை பெறுகிறார். அன்னை தெரசார் ஒரு மிக சிறந்த மனித சேவைக்கு முன் உதாரணம். அவர் பொதுநலம் நிறைந்த அந்த பார்வையை பெறுவதற்கு அகம் சார்ந்த பயணமான ஜெபந்தான் உறுதுணையாக இருந்தது. எனவே நம்முடைய அகம் சார்ந்த அந்த பயணத்தை தெளிவுபடுத்தி புதிய பார்வையை பெற்று புது வாழ்வையும் மீட்பையும் சுவைத்திட தேவையான அருளை வேண்டுவோம். நாம் காண்பவரின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் வாழ்கிறோம். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். திருப்பாடல் 118 நாம் வாசிக்கிறோம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த இறை வார்த்தை இப்படிப்பட்ட இந்த இறை நம்பிக்கையோடு வாழுகிற பொழுது நிச்சயமாக வாழ்வில் வரக்கூடிய எல்லா வகையான அருளை நாம் பெற முடியும் என்று சார்ந்து பகிர்கிறேன் என இந்த இறை வார்த்தைகள். எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலே இறை நம்பிக்கையோடும் தூய்மையான உள்ளத்தோடும் வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவின் அளப்பரிய அன்பையும் மீட்பையும் சுவைத்திட தேவையான அருளை வேண்டுவோம். இன்றைய நாளிலே பார்வையிட்டவருக்கு பார்வை வழங்கிய இயேசுவே, எங்களுடைய அன்றாட வாழ்விலே புற பார்வையை கொண்டிருந்தாலும் அகப்பார்வை இல்லாமல் பல நேரங்களிலே உம்மை விட்டு விலகி சென்றுள்ளோம். அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அநீதிகளையும் தவறுகளையும் கண்டும் காணாதவர்களாக அகப்பார்வை இல்லாதவர்களாக இருந்திருக்கின்றோம். இந்த மண்ணிலை நாங்கள் மாற்றி எங்களுடைய தேடல் வழியாக இறைவேண்டல் வழியாக உம்முடைய அன்பையும் அருளையும் சுவைக்க அந்த புது வாழ்வை அடைந்த தெய்வீக ஆசிரியை எனக்கு தாரும் என்று இந்த திருப்பல் வழியாக நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், வசந்தராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருமே, வசந்தராகம் கேட்கவே ஏழை என்னில் வாருமே. தந்தேன் என்னை தந்தே என்றும் என் வாழ்வு உன்னோடுதான், தந்தே என்னை தந்தே என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம்,
நாளும் முந்தன் கை வண்ணம். குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பணி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ளவுமே வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஈண்டுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் கிறிஸ்து பிறந்து முன்னிய பாவலிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுறும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் உடைய திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தலும். தந்தை, இந்த நாளிலே உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த திருப்பலிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரலும். உடைய எண்ணங்கள், இயக்கங்கள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர், எதிர்பார்ப்புகள், குறிப்பாக இந்த நாட்களிலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதிகளுக்காகவும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரியத்திலும் குறிப்பாக இந்த பெருந்தொற்றிலிருந்து பாதுகாத்து ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை சூழலை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அமைத்து தந்துள்ளோம். உயிர்த்திலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் நினைகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கமுந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சாத்தானுடைய பிடிநிலைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், இயற்கையின் தாக்குதல்கள் இவை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. கண்களை மூடி அமைதிக்காக ஜெபிப்போம். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை ஈசா ஆண்டவர் இந்த பலிப்பிடத்திலிருந்து நமக்கு கொடுக்க இருக்கிறார். உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உன்னுடைய வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல. நான் இருந்தால் அது எனக்கு ஆதாயமே. நாம் கிறிஸ்துவிலே ஒரு நிலையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் கேட்போம். அதனாலே நாம் இழந்திருக்கிற அமைதியை ஆண்டவர் நிறைவாக தர சிறப்பாக ஜெபிப்போம். அமைதி இல்லாத குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். சின்ன சின்ன பிரச்சனைகளால் குடும்பத்திலே சண்டையிட்டு அமைதி இழந்து நிம்மதி இழந்து பரிதவித்து இருக்கக்கூடிய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி இந்த உலகம் எங்களுக்கு கொடுக்க முடியாத தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் மன அமைதியும் எங்கள் நாட்டிலும் எங்கள் ஊரிலும் நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய பகுதிகளிலும் குறிப்பாக நாங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அன்பியங்களிலும் பங்கிலும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தந்து காத்து அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் சமமாக அன்பு செய்கிற தெய்வம். உங்கள் எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் இல்லை என்று சொல்லி இறை திட்டத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ அவருடைய வழியில் நடக்க நமக்கு அழைப்புடுக்கிற நற்கருணை ஆண்டவர். இந்த தேவனுடைய திருமுதலை பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நினைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்டேன். உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்த நாவில் தினம் வந்திடுவார். எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன். உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன். மனதினிலே பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். அருள் என்னில் பொழிந்திடுவார். கண்ணின் மணி என காத்திடுவார். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன். என்னில் தெய்வம் தினம் மகிழ்ந்திடுவேன். தினம் தினம் நான் வருகின்றேன். விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன். விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன். மனதினிலே பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்டேன். உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். திருவிருந்துக்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும்.
குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டுமென்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். உன் நியமங்களை கருத்தாய் கடைபிடிக்க நீர் கட்டளையிட்டீர். அதனால் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் வழிகளை நிலைப்படுத்தும். நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, உம் அருளாளர்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்று மருள்வீராகும். அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.